நாடொறும் நாடி முறைசெய்யா மன்னவன் நாடொறும் நாடு கெடும். பொருள்: ஆட்சியினால் விளையும் நன்மை தீமைகளை நாள்தோறும் ஆராய்ந்து அவற்றிற்குத் தக்கவாறு நடந்து கொள்ளாத அரசு அமைந்த நாடு சீர்குலைந்து போய்விடும். தமிழ் பாதை நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கோவை மாவட்டத்தின் திமுக மாவட்ட செயலாளராக இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாநகர் மாவட்ட செயலாளராக இருப்பவர் நா. கார்த்திக் 2016 சட்டமன்ற தேர்தலில் சிங்காநல்லூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அந்த சமயத்தில் கோவை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதியில் திமுக சார்பில் வென்ற ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இவர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து 2021 மீண்டும் அங்கு போட்டியிட்ட நிலையில் அவர் தோல்வியடைந்தார். அதற்கு அவர் அந்த காலகட்டத்தில் அந்த பகுதியில் உள்ள பெரும்பான்மை சமூக மக்கள் கேலி செய்வது போல பேசிய ஆடியோ அன்று தீயாய் இணையத்தில் பரவியதுதான் காரணம் என சொல்லப்பட்டது. மேலும் அதன்பின் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் அவர் மனைவியை களமிறக்கி மேயராக்க முயற்சி செய்தார். ஆனால் அதுவும் நிறைவேறவில்லை. இதனிடையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடன் மறைமுக மோதலில் இருந்ததாக கூறப்பட்டது. மேலும் 2 ஆண்டுகளுக்கு முன் இவர் பேசியதாக ஒரு காணொளி வெளியானது. அதில் அவர் ஜெயலலிதா போல ஸ்டாலின் முடிவு எடுப்பது இல்லை எனவும், அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்கும் இடம் தெரிவதில்லை எனவும், அமைச்சர் கே. ஏன் நேரு நுனிப்புல் மேய்வது போல செயல்படுகிறார் எனவும், செந்தில் பாலாஜி உள்ளிட்ட பல அமைச்சர்கள் தன்னிச்சையாக செயல்படுகின்றனர் என பேசிய ஆடியோ இணையத்தில் தீயாய் பரவியது. ஆனால் அது அவர் பேசியது இல்லை, வேறு யாரோ பேசியது, என்னைப் போல பேசியுள்ளார் என மறுப்பு தெரிவித்திருந்தார். இந்நிலையில் 2026 தேர்தலுக்கு சிங்காநல்லூர் தொகுதியை எதிர்பார்த்து வேலையை தொடங்கிய நிலையில் இன்று அவர் அந்த பொறுப்பிலிருந்து விலக்கப்பட்டு அந்த பொறுப்பில் பீளமேடு அண்ணாநகர் பகுதி பொறுப்பாளர் துறை செந்தமிழ் செல்வன் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். தீவிர செந்தில் பாலாஜியின் ஆதரவாளரானா இவர் நியமனத்திற்கு பின்னும் நா. கார்த்திக் விடுவிப்பிற்கு பின்னும் செந்தில் பாலாஜிதான் காரணம் என கூறப்படுகிறது. இந்நிலையில் அமைச்சர்கள், முதலமைச்சர் குறித்து நா. கார்த்திக் பேசிய ஆடியோ மீண்டும் வைரல் ஆகியுள்ளது. அவனுக்கு 500 ட்ரிப்பு 2500 ட்ரிப் கொடுத்துட்டாங்க. இப்போ பொம்பளை என்னங்கிறாங்க, ஏங்க பொருள் எதுக்கு கொடுத்தீங்க, பணம் கொடுத்துருக்கலாம்லங்கிறாங்க. உங்களை 21 வகையான பொருள் கேட்டான் உங்ககிட்ட, உங்களுக்கு அதையும் விகடன்காரன் போட்டு நையாண்டி பண்ணிட்டான். அதனால் சார் இது எல்லாமே நிறைய ப்ளஸ் மைனஸ் ஆகிட்டே இருக்குங்க சார். அதோட அந்த டோர் சொன்னோம் பார்த்தீங்களா, 10 வழி, அந்த 10 வழி எப்பவுமே இருக்கக்கூடாதுங்க சார். அதே மாதிரி அரசியலில் இவர் ஒருத்தர் தான் முடிவெடுக்கிற மாதிரி தான் எல்லாமே இருக்குனுங்க. இப்போது ஜெயலலிதா இருந்தான்னா ஜெயலலிதா சசிகலா தான் முடிவெடுத்தாங்களே தவிர 3வது ஒரு நபருக்கு அங்கே பவர் இல்லைங்க. அப்படியே இருந்தாலும் அந்த அறிவிப்புகள் எல்லாமே ஜெயலலிதாவுடைய பெயரில் தான் வருங்க. அதிரடியாக 100 பேர்த்த ஒரே நாளில் நம்ம தூக்குதுன்னா அறிவிப்பு ஜெயலலிதா தான். கண்டவனெல்லாம் உள்ளே நுழைஞ்சிட முடியாதுங்க அந்த வீட்டுக்குள்ளே. இதையெல்லாம் இவங்க பண்ணலைன்னா ரொம்ப சிரமம் சார். அப்புறம் அந்த அண்ணாநகர் கார்த்தி இருக்கார் இல்லைங்க, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு காலையில் ஒரு 200 பேர் நிற்கிறானுங்க வீட்டுக்கு வெளியில். அந்த இவர் என்ன தெரியுங்களா பண்ணிகிட்ருப்பார், மேலே மீட்டிங்கில் ஒருத்தர் வந்திருக்கிறாங்க, மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்காரும்பாங்க. எந்திரிக்கிறதே 8:30 மணிக்கு, 10:30 மணி வரைக்கும் எக்ஸசைஸு இதெல்லாம் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க மட்டும் மேலே போய் எக்ஸசைஸ் பண்ண அவரெல்லாம் கலந்து பேசிக்கிட்டு டெண்டர் விஷயமாக பேசிக்கிட்டு 11:30 மணிக்கு தான் கீழே இறங்கி வருவார். அவர் ஒரு பவர் சென்டருங்க. அதே மாதிரி இது மகேஷ் பொய்யாமொழி பார்த்தீங்கன்னா, அவர் எங்கே தங்கியிருக்கிறாருன்னு அங்கே யாருக்கும் தெரியாதாம்மா, திருச்சியிலேயே. அங்கே இருக்கிறவங்க சொல்கிறானுங்க, நேராக எப்போ வேணும்னு பார்க்கலாங்க, இவரை பார்க்க முடியாதுங்கிறாங்க. அந்த மாதிரி இவங்க அதாவது இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணணுங்க சார். சார் அதுதான் இப்போது நான் சொல்கிறது, இப்போ நடக்கிற எல்லா விஷயத்தையும் மக்கள் கூர்ந்து கவனிச்சிட்ருக்குறாங்க. என்னுடைய கணிப்பு திமுக வலிமையாக இருக்குதுன்னு நினச்சிருந்தா எனக்கே மேயர் வேண்டியதில்லை சார். ஒரு புத்திசாலித்தனமான அரசாக இருந்தால் கோயம்புத்தூருக்கோசரமாவது டீலிமிட்டேஷனை ஆட்சிக்கு வந்தோடனே ஆரம்பித்து ஜென்ஸு பண்ணி எவனோ ஒரு ஜென்ஸுக்கிட்ட கொடுத்துருக்கணுங்க. அப்போ தான் கட்சி நிற்கிங்க. அதாவது கட்சியை டெவலப் பண்ணோன்னா அப்படி தான் பண்ணணுங்க. கீழே இருக்கிற 100 கவுன்சிலரை வச்சு நீங்கள் டெவலப் பண்ண முடியாது.
இல்லை அவர் வந்து சொல்லிட்டார் சார். அவர் வந்து ஆட்சிக்கு வந்த உடனேங்க மாவட்ட செயலாளர்கள்லாம் லிஸ்ட்டு கொடுங்க, டீலிமிட்டேஷன் பண்ணிடலாம், பிரித்து சரியில்லைன்ட்டார். நேரு இருக்காருல்லங்க, அவர் வந்து நுனிப்புல் மட்டும் மேய்வாருங்க. அப்படியே மேய்ஞ்சிட்டு எல்லா தோட்டத்துலேயும் மேய்ஞ்சிட்டே ஓடிட்டே இருப்பாருங்க. ப்ராப்பராக பண்ணியிருந்தா 4 மாதத்துல வந்து டீலிமிட்டேஷன் முடிஞ்சிருக்கு. நீங்கள் 4 மாதம் டீலிமிட்டேஷன் முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் அவங்க பண்ணியிருக்கலாம். நான் சொல்கிறது சார், இப்போ எங்கள் வீட்டில் மேயராக வரலாம், யார் வேணாலும் மேயராக வரலாம். கோயம்புத்தூர் மாதிரி ஏரியாவில் ஒரு பெண்கள் மேயராக வந்து கட்சியில் என்ன சாதிச்சிட முடியும்னு கேட்குறேன் நான் உங்களை. 10 எம்எல்ஏக்கு பதில் கொடுக்கணும். ஒரு மேயர் வந்து பெண் மேயர் 10 எம்எல்ஏக்கு பதில் கொடுக்க முடியுமா? ஃபேஸ் பண்ண முடியுமா? பேச முடியாதல்ல. இவர் மேயரா அவர் மேயரான்னு தானே பொழப்பாங்க தினமலரில். மேயர் பதவியை கையில் எடுத்த கணவர்னு போடுவான். மேயர் வந்து இவங்க கல்லா கட்டுறாரு கணவர்னு போடுவான். இது அதாவது கோயம்புத்தூர் வந்து அந்த மாதிரி பண்ணோம்னா அந்த மாதிரி இவங்க வந்து பணம் மட்டுமே குறிக்கோளாக இருக்கக்கூடாது சார். அது வந்து அதாவது இது வந்து ஜென்ரலாக இப்போ எனக்கு வந்து முதல்லயே தெரியுங்க 50-50